பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் ஒரே இருதயத்தோடு நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீர்கள். இதுவரைக்கும் எனக்கு பதில் வரலையேன்னு நினைக்கிறவங்களும் இந்த வாரம் கண்டிப்பா என் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்ட ஒரு வசனம், ஆண்டவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி இன்னைக்கு ஜெபத்தோடு கூட உங்கள் நடுவிலே நான் வந்து நிற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அழகாக சிருஷ்டித்து அவர்களை தம்மோடு கூட உறவாடும்படி தம்முடைய பிரசன்னத்திலே, அதாவது அவருடைய சமூகத்திலே இருக்கும்படி கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் அவர்களோ பாவம் செய்து சமூகத்தை விட்டு ஓடி போய் விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு ஓடுகிற வாழ்க்கை வேண்டாம். உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்க ஓடுவோம் ஆண்டவரே? உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் தானே எங்களுக்கு வேண்டும், எங்கள் குடும்பத்துக்கு வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு விடாப்பிடியான ஜெபத்தோடு கூட இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். இப்பவே தேவ பிரசன்னம் நம் நடுவிலே இருக்கிறது, நம் குடும்பங்களிலே இருக்கிறது. அந்த தேவ மகிமை இறங்கி இருக்கிறது. தேவ சமூகத்துல நம்ம இருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம எல்லாம் அந்த சமூகத்தின் ஆசீர்வாதங்களை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூர்ண ஆனந்தத்தினால எங்கள் குடும்பத்தை நிரப்புங்கப்பான்னு கேட்க போறோம். அநேக நேரங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளினால, ரட்சிக்கப்படாத கணவனால, குடிகார தகப்பனால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், ரட்சிக்கப்படாத மனைவியால நிறைய குழப்பங்கள் இன்றைக்கு. அதனால ஆண்டவருடைய சமூகத்தை விட்டே நம்முடைய குடும்பம் அப்படியே பிரிந்து அலைந்து திரிகிறது போல இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது அங்கு ஒரு பரிபூர்ண ஆனந்தத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஸோ எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த பரிபூர்ண ஆனந்தம் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் அப்பான்னு கேட்கலாமா? எல்லாரும் கேளுங்க. அப்போ அதுலேயே ரட்சிப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம், அபிஷேகத்தினால் வருகிற ஆனந்த சத்தம், இன்னும் அவருடைய சமூகத்திலே வருகிற பெரிய ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம், சந்தோஷம், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி ஜெபம் பண்ண போறோம். இதுவரைக்கும் கவலை, கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள், இடுக்கண்கள் என்று வேதனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டே இருக்கலாம், கவலையோடு கூட இருந்திருக்கலாம், மன அழுத்தத்தோடு மன பாரத்தோடு இந்த குடும்பத்தின் பிரச்சனைகளை நினைத்து 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 சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டல்லவா? நம்முடைய சமூகத்துக்கு ஓடி வருகிறேன், உம்முடைய பிரசன்னத்திலே நான் வருகிறேன், எனக்கு அந்த சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசு என்ற நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூர்ண ஆனந்தத்தால் எங்கள் குடும்பங்களை நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூர்ண சந்தோஷத்தினால நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே சந்தோஷத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா. எப்பொழுதும் உடைய சமூகத்தை கிட்டி சேர, உடைய சமூகத்திலே காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுப்பீராக. யார் யார் சோர்ந்து போய் அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய பரிபூரண ஆனந்த
ஆனந்தம் இறங்கி வரட்டும் அப்பா. பரிபூரண சந்தோஷம் இறங்கி வரட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. பிள்ளைகளை குறித்த கவலைகள், பெற்றோரை குறித்த கவலைகள், உடன் பிறந்தவர்களை குறித்த கவலைகள், பொருளாதாரத்தை குறித்த கவலைகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக ராஜா. உம்முடைய கிருபை இவர்களை தாங்கட்டும். பரிபூர்ண சந்தோஷத்தினால, ஆனந்த தைல அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே மணின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே மணின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி நிற்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை கட்டளையிடுவார், பரிபூரண ஆனந்தத்தை கட்டளையிடுவார். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சந்தோஷத்தையும் பரிபூரண ஆனந்தத்தையும் கண்டிப்பாக கட்டளையிடுவார். ஆமென். இப்பொழுது நாம் அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எண்ணாகமும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலாக கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கப்பட்ட பொழுது ஆரோனின் கோல் துளிர்த்தது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது என்று நம்ம பார்க்கிறோம். காரணம், அந்த கோல் தேவனுடைய சமூகத்திலே இருந்தது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பமாக குடும்ப ஜெபம் பண்ணவும், உம்முடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளவும், பரிசுத்தமாக வாழவும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரிசல்ட் என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்பம் துளிர்க்கும், உங்களுடைய குடும்பம் பூ பூத்து காய் காய்த்து பழங்களை கொடுக்கும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் துளிர்க்கணும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. அது காய்ந்து கருகி போவது போல இருக்கிறதே. என் பிள்ளைங்களுக்கு திருமணமாகி கொடுத்து கொஞ்ச நாள் கூட ஆகல, கொஞ்சம் வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவருடைய குடும்ப வாழ்க்கை வாடிக்கொண்டு இருக்கிறதே என்று கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல அவர்களை வைக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்க போகிறோம். நம்முடைய குடும்பம் துளிர்க்கும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனிகளை கொடுக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை துளிர்க்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி
ஆண்டவருடைய சமூகத்தின் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே என் குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் இருக்க, உம்முடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. குடும்ப ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கையை தாங்கப்பா. குடும்பமாக உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய சமூகத்திலே இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தால் எங்கள் குடும்பங்களை நிரப்புவீராக. ஏசப்பா, நாங்க உங்க சமூகத்தில் இருக்கும் பொழுது எங்கள் குடும்பங்கள் துளிர்க்கும் அல்லவா? எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அல்லவா? எங்கள் குடும்பங்களிலே கனிகள் உண்டல்லவா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, செழித்து வாழ வைப்பீராக. பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக, எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. யார் குடும்பத்தில் எல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உடைய பிரசன்னத்தில் இப்ப ஜெபிக்கிறாங்களே, அந்த குடும்பங்களை ஆண்டவரை பூப்புத்து காய் காய்த்து பழங்களை கொடுக்கிற அளவுக்கு அந்த குடும்பங்கள் செழிக்கட்டும் அப்பா, அவர்கள் தலைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னத்துல நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய குடும்பங்களை தழைக்க பண்ணுவீராக, செழிக்க பண்ணுவீராக. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவீராக, துளிர் விட கிருபை கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகள் நான் நடந்திடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல நம்ம இருக்க தேவ பிரசன்னத்துல இருக்க தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்கள் செழிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை அவ்வளவுதான், முடிந்து போய் விட்டது, இனி வாழ்க்கை வாழ்வதற்கு வழி இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. சீக்கிரமா உங்க குடும்ப வாழ்க்கை துளிர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாகும் 1:5 நாகும் 1:5 அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். இதுல பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 97 சங்கீதத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் அருமையான இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 97 சங்கீதம் 5 கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்திலும் பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் அல்லது அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் கரைந்து போகும், பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, மலைகள் பர்வதங்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய பிரச்சனைகளை குறிக்கிறது. குடும்பத்தில் நம்மை வேதனைப்படுத்துகிற போராட்டங்களை குறிக்கிறது. நம்ம முன்னேறி செல்ல விடாதபடிக்கு இருக்கிற மலைகள் போன்ற தடைகளை குறிக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு அதுல வெளியே வருவதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய சமூகம்.
ஆமென். அவருடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகத்துல நீங்க வந்துருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும், நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்துருங்க. அவருடைய சமூகத்துல நீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க. அப்பான்னு பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. இந்த பர்வதங்கள், இந்த மேடுகள், இந்த மலைகள் எல்லாமே உருகி சமபூமியாகும். ஆமே. வழி இல்லையா? கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்துருங்க. அந்த மேடுகள் எல்லாம் உருகி போய், பர்வதங்கள் உருகி போய் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஆமே. எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த மலையை எப்படி தாண்டி செல்வதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபித்து கொண்டே இருங்க. அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல காணப்படுங்க. நீங்க இருந்தாலே போதும், அவருடைய பிரசன்னத்துல இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் உருகி போய்விடும். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடணும். எல்லா மலைகளையும் கர்த்தர் நொறுக்கி போட வேண்டும். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். குடும்பமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், மலை போன்ற துன்பங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உருகி போகட்டும். அப்பா, உம்முடைய சமூகத்தில் இருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் வீடுகளில் இருக்கிற பர்வதங்கள் உருகி போகட்டும். அப்பா, பர்வதங்கள் அதிர்ந்து கரைந்து போகட்டும் ராஜா. எல்லா பிரச்சனைகளும் நொறுங்கி போகட்டும் அப்பா. எல்லா போராட்டங்களை கொண்டு வருகிற மலை போன்ற மனிதர்களும் நொறுங்கி போவார்களாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிற சத்துரு, அது மலை போல வந்தாலும் அந்த சத்துரு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நொறுங்கி போவானாக என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், நம்முடைய பிள்ளைகள் அதோடு கூட இந்த இரவு ஜெபத்திலே உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறாங்களே, அவர்கள் எதெல்லாம் மலைன்னு இப்ப சொல்றாங்களோ அந்த மலைகள் பெயர்ந்து போவதாக, மலைகள் பெயர்ந்து போவதாக, பர்வதங்கள் உருகி போவதாக, எல்லா பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லாமல் போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னேறி செல்ல தடைகளை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற எல்லா பர்வதங்களையும், எல்லா மேடுகளையும், எல்லா மலைகளையும் கரைந்து போகும்படி நீ செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்க 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 இன்னும் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது அல்லவா? ஆமென். நீங்க இருக்கிற வீடுகளில் தேவ சமூகம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. அதே பிரசன்னத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. நம்ம சோர்ந்து போகாமல் இன்னும் ஜெபிக்கணும். யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஒருவேளை உங்களுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறதா?
ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறதா? சரீரத்துக்கும் இளைப்பாறுதல் இல்லை, மனதுக்கும் இளைப்பாறுதல் இல்லை, ஆவிக்கும் இளைப்பாறுதல் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் போராட்டம், ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு தத்தளித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய சமூகம் உனக்கு முன்னே போனால், என்னுடைய சமூகம் உனக்கு முன்னே போனால் போதும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, உங்க சமூகம் எனக்கு முன்னால் போகட்டும் கர்த்தாவே. மோசே சொன்னாரு, உம்முடைய சமூகம் வராதிருந்தால் நான் போக மாட்டேன் ஆண்டவரே, எங்களை அனுப்பாதிரும் என்றார் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு கேட்க போறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கட்டும், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும், நாங்க உங்க சமூகத்துல இருக்கணும். அப்போதானே எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், அப்போதுதானே எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்பொழுதுதானே ஒரு ஆறுதல் உண்டாகும். ஆகவே உம்முடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. எந்த ஏரியாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா எங்கள் குடும்பங்களுக்கு இளைப்பாறுதலை தாங்க ராஜா. ஏசப்பா எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சமாதானம் உண்டாவதாக ராஜா. இப்படி யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மேலே இப்பொழுது உம்முடைய இளைப்பாறுதல் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. வீட்டுக்குள்ளே இருக்கிற அலக்களிப்புகள், வீட்டுக்குள்ளே இருக்கிற தத்தளிப்புகள், வீட்டுக்குள்ளே இருக்கிற கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. உம்முடைய சமூகம் வரட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் ஓடட்டும். உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானம் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளே இருக்கட்டும் அப்பா. உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு இளைப்பாறுதல் ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு இளைப்பாறுதலை தாங்க ராஜா. எல்லா வேதனைகள் மறைந்து போகட்டும், சண்டையின் ஆவிகளை துரத்துவீராக, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவீராக, கலங்க பண்ணுகிறவர்களை கலங்க பண்ணி எங்களுக்கோ இளைப்பாறுதலை தருவீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கோ இளைப்பாறுதலை கொடுப்பீராக. உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கோ இளைப்பாறுதலை கொடுப்பீராக. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். நீரே வழி நடத்தும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும். உம்முடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்துல இருக்கிற பாக்கியத்தை தாங்க. சமூகத்தை விட்டு நாங்கள் ஓடாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே தங்கி இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகின்றேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கின்றேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கின்றேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களிக்கூறவே
என்றென்றும் விரும்புகின்றேன். வாஞ்சிக்கின்றேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். பாடுவோமா? ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மேல்வித்தரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. கேட்போமா? ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல்வித்தரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே பாடுவோம். உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கின்றேன். ஆவியானவரே, ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கின்றேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே.